அதிமுகவுக்கு 10 கட்சி, இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி கூட்டணி, திமுகவுக்கு 26 கட்சி, 200க்கு மேற்பட்ட சாதி குழுக்கள், 36 கட்சி கூட்டணியை ஒற்றை தலைவராக நின்று எங்கள் தலைவன் தாவேகாவுக்கு இன்றைக்கு 108 இடங்கள் தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சி என்கிற சிகரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். என்ன நிலைமை? எதிர்கட்சி தலைவர், ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி பேச வேண்டும் என்கிற முறை கூட தெரியாத ஒருவர் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரானால் அடுத்த தேர்தலில் நீங்கள் எதிர்கட்சி கூட ஆக முடியாது. இந்த ஆட்சி கலைந்து போகும் என்று சில பேர் இன்றைக்கும் கனவு காணுகிறார். தக்க வைத்துக் கொள்வது சிரமம் என்று சொல்லுகிறார். எங்கள் தலைவர் தக்க வைப்பார். நீங்கள் உங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று மட்டும் யோசியுங்கள். அரசியல் வரலாறு சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியா, சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன், அமெரிக்காவில் இருந்து விஜய்க்கு வாக்களிப்பதற்காகவே இந்த நாட்டில் விமானத்தில் பயணித்து வந்தார். குவைத், சவுதி அரேபியா, தமாம், அபுதாபி, ஏன் ஷீசெல்ஸ் என்கிற ஒரு தீவில் இருந்து ஓட்டு போடுவதற்கு நாகப்பட்டினத்திற்கு வருகிறான் ஒரு தமிழன் என்றால், கடல் கடந்த நாடுகளில் இருந்து ஆகாயத்தில் பறந்து வாக்களித்தார்கள் ஒரு தலைவருக்கு, ஒரு கட்சிக்கு என்றால் அது தாவேகாவுக்கு மட்டும்தான் என்று மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றூதி நான் சம்பத் சொல்வேன். கட்சியை இன்றைக்கு அவர்கள் தற்குறிகள் என்று சொன்னார். இன்றைக்கு வெற்றி பெற்றவர்களில் எத்தனை பேர் பட்டதாரிகள்? என்ஜினியர் 22 பேர், வழக்கறிஞர்கள் 18 பேர், பட்டதாரிகள் 12 பேர், முதுமலை பட்டம் பிஜி படித்தவர்கள் 13 பேர், PhD படித்தவர்கள் 6 பேர், ITI படித்தவர்கள் 5 பேர், டாக்டர்ஸ் 8 பேர். இதுவா தற்குறி? நான் சம்பத் சொல்லுகிறேன், திமுகவில் இருப்பவர்களே தற்குறி. நீங்கள் எப்படி எங்களை தற்குறி என்று சொல்லலாம்? நாங்கள் தற்குறிகள் அல்ல, நாங்கள் தமிழ்நாட்டின் ஆச்சரிய குறிகள். கலகல என்னும் ஓசையை விட, ஆழக்கடலின் ஆரவார ஓசையை விட, என் தாய் தயிர் கிடைக்கிற பொழுது வருகிற மத்து ஓசையை விட, ஆலய மணியின் ஓசையை விட, தண்ணீரை மடைமாற்ற பொருளது தண்ணீர் குதித்து பாயுமே அப்பொழுது வருகிற ஓசையை விட, ஏரோட்டும் உழவன் பாட்டு பாடிக்கொண்டே உழுவான் அந்த உழவனின் பாட்டு ஓசையை விட, குதித்து கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றால அருவியின் ஓசையை விட, ஆலய மணியின் ஓசையை விட, பிளிரும் போர் யானையினுடைய பிளிரல் ஓசையை விட, காட்டு ராஜா சிங்கத்தினுடைய கர்ஜனை ஓசையை விட, புலியினுடைய உருமல் ஓசையை விட, குக்கு குக்கு என்று கூவுகின்ற குயிலின் ஓசையை விட, விசிலின் ஓசை வல்லமை மிக்கது. அது வரலாற்று மாற்றத்திற்கு வாசல் திறந்து வைத்திருக்கிறது. இந்த ஓசைக்கு முன்னால் பல கட்சிகள் காணாமல் போயிருக்கிறது. இந்த ஓசையால் எங்கள் ஆசை தலைவன் அன்னை தமிழகத்தின் முதலமைச்சராக இன்றைக்கு முடிசூட்டப்பட்டிருக்கிறார். தலைவருக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.